இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் என்னன்னா, இந்த காப்பிரைட் இஷ்யூனால, இந்த ஆடியோ ரைட்ஸ் இஷ்யூனால தான் 2 பேருக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையே வந்துச்சு. ஒன்னு மணிரத்னம், ஒன்னு இளையராஜா. ஆமா சார், இத பத்தி பேசும்போது எல்லாருமே அதை பத்தி பேசி. ஆமா, அதாவது எப்படின்னா, தளபதினு ஒரு படம் தெரியும். அந்த படத்தினுடைய பாட்டு எவ்வளவு பெரிய ஹிட்னு. ஜிவி அந்த படத்தை தயாரிக்கிறார். ஜிவினா இளையராஜா மணிரத்னத்தினுடைய அண்ணன் ஜி வெங்கடேஸ்வரன். ஜிவி பிலிம்ஸ் வச்சிருந்தாங்க. அவர் தற்கொலை பண்ணிட்டார். அதுக்கு ஒரு பெரிய காரணங்கள் வேற. மணிரத்னத்துடைய உடன் பிறந்த அண்ணன், அவர் ஆடிட்டரா இருந்தவர். அவரு நிறைய காலங்கள், அந்த காலகட்டங்கள் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தார். அப்ப தளபதினு ஒரு படம் பண்றாரு. அந்த படத்துக்கு ரஜினி நடிக்கிறார், சோபா நடிக்கிறாங்க, மணிரத்னம் டைரக்ட் பண்றாரு, ஜிவி தயாரிக்கிறாரு, இளையராஜா மியூசிக். ஒரு தீபாவளிக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. பாட்டு பெரிய அளவில் ஹிட், எல்லாருக்கும் தெரியும். அந்த படத்துல இருந்து தான் இளையராஜா மணிரத்னம் பிரிகிறாங்க. அந்த படத்தில் நடந்த சம்பவம் என்னன்னா, அந்த படத்துக்கான ஆடியோ ரைட்ஸ் இவர் கேட்கிறாரு. HMV கேட்குறாங்க. சுப்பிரமணியம் போய் ஒரு அக்ரிமெண்ட்டை கொண்டு போய் கொடுத்து ஜிவிட்ட சைன் பண்ண சொல்றாரு. இந்த மாதிரி இளையராஜா கேட்குறாங்க. நம்ம எப்பயும் போல வாங்குறதானா போடுங்கன்னா, இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் லகரி கம்பெனிக்கு ஆடியோ நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம், ஒரு வேற அமௌண்ட் தர்றாங்க, அதிகமான அமௌண்ட் தர்றாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல், அந்த அக்ரிமெண்ட் எடுத்துக்கிட்டு இளையராஜாட்ட வந்துடுறாரு. இளையராஜா வந்துட்டு என்ன வாங்கிட்டியா சைன் பண்ணா, இல்லை இல்லை அவங்க சைன் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்க லகரியில் பேசுகிறாங்களாம், லகரி கேட்கக்கூடிய அமௌண்ட்டை கேட்குறாங்க அப்படின்னு இந்த ஒரு விஷயம் வர்றப்ப, அப்போ 2 பேர் தரப்புலையும் ஒரு கான்வர்சேஷன் வருது. அப்புறம் நம்ம காம்பவுண்டில் நீங்கள் திருப்பி படம் பண்ண முடியாது,